ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பாவக்காய் ஊறுகாய் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பாவக்காய் ஊறுகாய் 6 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது, சூப்பராக இருக்கும். நீங்கள் குழம்பு இல்லாத டைமில் ஒரு அர்ஜென்ட்டுக்கு சுட சுட சாதத்தில் இந்த பாவக்காய் ஊறுகாவை போட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கெல்லாம் தொட்டு கூட நீங்கள் சாப்பிட்லாம். சப்பாத்திக்கு கூட நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம், அட்டகாசமாக இருக்கும். வாங்க இந்த பாவக்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நான் ஒரு 1/4 கிலோ அளவு பாவக்காவை உள்ளே இருக்கிற விதையெல்லாம் ஓரளவுக்கு எடுத்துகிட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour நம்ம அப்படியே ஊற வச்சிடலாம். இப்படி செய்கிறதுனால பாவக்காய் கசப்பே தெரியாமல் சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 hour நல்லா ஊறிடுச்சு. இப்போது நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வெந்தயம் நல்லா கலர் மாறணும். கடுகு இந்த மாதிரி படப்படன்னு வெடிக்கும். அந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறுனதும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். வெந்தயமும் கடுகும் தீஞ்சிடக்கூடாது, சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லாவே வறுபடிச்சு நான் வேறு தட்டுக்கு மாற்றிடுறேன். இப்போ நான் அதே கடாயை வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பாவக்காவை இதில் சேர்த்து சிம்மில் வச்சுட்டு நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இந்த எண்ணெயில் நம்ம வதக்கும் போதே பாவக்காய் நல்லா கலர் மாறி வெந்து வந்துடும். இப்போ இது நல்லாவே வதங்கிடுச்சு. இப்பயும் இந்த பாவக்காவை ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு நம்ம அதே எண்ணெயில் கடுகு போட்டுக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சதும் நான் ஒரு 20 பல்லு பூண்டை தோல் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சியையும் நான் தோல் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த பூண்டு, இஞ்சி எல்லாமே நல்லா வதங்கினதும் நம்ம இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஒரு 2 பச்சை மிளகாவையும் 2ஆக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கும் போதே நல்ல வாசமாக இருக்கும். இப்போ இது நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு நம்ம ஏற்கனவே சேர்த்துருக்கோம், அதனால் நான் உப்பு சேர்க்கலை. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளியும் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயமும் சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம என்ன தான் சிம்மில் வச்சுட்டு இந்த மிளகாத்தூள், மஞ்சத்தூளெல்லாம் சேர்க்கும் போது கண்டிப்பாக தீயறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சு நம்ம ஊறுகாய் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மஞ்சத்தூள், மிளகாத்தூள்லாம் நல்லா வதங்கின உடனே நம்ம வதக்கி வச்ச பாவக்காவையும் சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு எலுமிச்சைப்பழம் சைஸ் அளவுக்கு புளியை 1 டம்ளர் தண்ணியில் ஊற வச்சு நான் நல்லா கரைச்சி வெடிகட்டி எடுத்து வச்சுருந்தேன், அந்த தண்ணியும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த புளி பச்சை வாசனைலாம் போட்டோம் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அந்த இஞ்சிலாம் இடிப்போம்ல, அதில் நான் அந்த நம்ம ஃபஸ்ட்டு கடுகும் வெந்தயமும் வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டு நல்லா இடித்து பொடி பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என்கிட்ட வெல்லம் இல்லாததுனால 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அப்புறம் நம்ம கடுகும் வெந்தயமும் பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு நம்ம வினிகர் ஒரு மூடி அளவு நான் சேர்த்து 1 ஸ்பூன் அளவு இருக்கும், அதையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு இது நல்லா கொதித்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறுனதும் ஒரு கண்ணாடி ஜாரில் போட்டு வச்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிங்கன்னா 6 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. நான் நடுவுலையே உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால உப்பு சேர்த்துக்கிட்டேன், அதை நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ பாவக்காய் ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.